தங்களுக்குன்னு வாழ்வாங்க பார்த்தீங்களா, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் சந்ததி நல்லா இருக்கணும், இந்த ஆண்டவரை யோசிக்காமல் எனக்கு நான் அப்படிங்கிற அந்த ஒரு குறுகிய வட்டத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க நிலைமைக்கு திருப்பப்படுகிறார்கள். ஆனால் அந்த தேவனுக்குன்னு தேவ திட்டத்தில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க மறுபடி அந்த அதே இடத்துக்கு அல்ல, இதுவரை அவர்கள் பார்த்திராத, இதுவரை கற்பனை செய்திராத ஒரு உன்னதமான இடத்திற்கு உயர்த்தப்படுகிறார்கள். பானபாத்திரக்காரன் தான் விட்டு வந்த இடத்துக்கு மறுபடி போய் அதே பானபாத்திரக்காரனுடைய வேலையை என்ன பண்ணா, ஏன்னா அவனுக்காக வாழ்றவன், அவன் குடும்பத்துக்காக நல்ல மனுஷன்தான், நல்ல உணர்வு இருக்குது. ஆனால் யோசேப்பு தனக்காகவோ தன் குடும்பத்துக்காகவோ வாழ்ந்தவன் கிடையாது. தேவ திட்டத்திற்கென்று நியமிக்கப்பட்டவன், தேவ தரிசனத்தை தன் மேல் கொண்டவன். மறுபடி ஆண்டவர் எந்த இடத்துல இருந்து யோசேப்பு விளக்கப்பட்டு சிறைச்சாலைக்கு வந்தார். போத்திபார் வீட்டில் வேலைக்காரன் தான், ஆனாலும் ஒரு மரியாதையான வேலைக்காரன். சொல்லுங்க, யோசேப்பு போத்திபார் வீட்டில் மரியாதையான வேலைக்காரர். ஆமாம், எங்கேயோ ரொம்ப மரியாதை இருக்கணுன்னே அங்கேயே இருந்துடக்கூடாது. இந்த இடத்துல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு அப்படின்னே அங்கேயே என்ன பண்ணிடக்கூடாது. நான் சொல்கிறேன், மதியாதார் தலைவாசல் மிதியாதே. நான் சொல்லேன், மதிக்கிறவங்க தலைவாசலில் கூட ரொம்ப நாள் இருக்காதீங்க. நல்லா மதிக்கிறாங்கய்யா, நல்ல மரியாதை இருக்குது, நான் வேலைக்காரன் தான், ஆனால் வேலைக்காரங்கிறதே தெரியாத அளவுக்கு எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு மயங்கிடக்கூடாது. உங்களுக்கு போத்திபார் வீடு நிரந்தரம் கிடையாது, பார்வோனின் அரண்மனை தான் உங்களுக்கானது. பிரைஸ் காட். ஒரு சூழ்நிலையில் அவர் அந்த இடத்துலேருந்து மரியாதையான வேலைக்காரங்கிற இடத்துலேருந்து விளக்கப்படுறாரு. சிறைச்சாலைக்குள்ள எப்படி மரியாதைக்கு பஞ்சம்லாம் ஏங்க, நீங்கள் நல்ல தேவ தரிசனத்தோட தேவ திட்டத்தோட இருந்தீங்கன்னா நீங்கள் வேலைக்காரனாக இருந்தாலும் மரியாதையாய் நடத்தப்படுவீர்கள். நீங்கள் கைதியாக இருந்தாலும் கனமாய் கையை தட்டுங்களேன். மரியாதைக்கு எங்கே போனாலும் உங்களுக்கு குறைவே இருக்காது. அப்போ நமக்கு மரியாதை இருக்குது. எங்கே போனாலும் உங்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க. நீங்கள் எங்கே போனாலும் கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கு மரியாதை உண்டு. ஓகே, அடுத்தும் சொல்லிடுங்க, மரியாதை இருக்கணும்னே ஒரே இடத்துல உட்காந்துடக்கூடாது. பிரைஸ் காட். யோசேப்பு நம்பிக்கையுடைய சிறை அரண்மனைக்கு ஏறினார். உங்கள் வாழ்க்கை நம்ம இறங்காது, குறையாது, ஏறும், உயரும், வளரும், செழிக்கும். ஓ, நல்ல 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 ஆவியில் ரிசீவ் பண்ணி, ஓ ஹல்லேலூயா. நல்ல கொஞ்ச நேரம் மறுபடியும் ஒரு நேரம் வாயை திறந்து நல்ல ஸ்பிரிட்டில் சொல்லுங்களேன், என் வாழ்க்கை இறங்காது, ஏறும், உயரும், செழிப்பேன், பெருகுவேன், வளருவேன். ஓ, தேவ திட்டம் என் மேலே இருக்கு, தேவ தரிசனத்தை நான் சுமந்து இருக்கிறேன். நான் மறுபடி எந்த இடத்துலேருந்து வந்தானோ அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். இதுவரை நான் பார்க்காத, இதுவரை நான் கற்பனை செய்திராத உன்னதமான இடத்திற்கு அவர் என்னை உயர பண்ணுகிறார். நான் மேலே 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 பறந்து 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 உயர எழும்பி உயரங்களிலே உன்னதங்களிலே நான் உட்கார்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை இனிமே மைனஸில் போகாது. சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து, என்னுடைய லைஃப் இனிமே மைனஸ்ல போகாது, இறங்காது. ரீமோனா சாக்கா தூரா பாபா பாபா. என் வாழ்க்கை இனிமே ஆவரேஜா இருக்காது. என் வாழ்க்கை நேத்தைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது, இந்த வருஷம் இருக்கிற மாதிரி அடுத்த வருஷம் இருக்காது. என் வாழ்க்கை உயரும், என் வாழ்க்கை அது பெருகும். நான் வளருவேன் தேவனுக்காக, இன்னும் நான் பெருகுவேன், இன்னும் நான் பலன் கொள்ளுவேன். ஹல்லேலூயா.